أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. بسم الله الرحمن الرحيم. துரைத்து துசுமனை தூராக்கி துய்யோனை யான் புகழ்வேன். அல்ஹம்துலில்லாஹி ஆதிக்கெல்லாம் புகழும் குல் ஆலம் அடங்கலையும் கூரையன்றி கோர்வை செய்தோன் உலகு 14 ஓராரிலே அமைத்த நலமான நாயகனை நாள்தோறும் யான் புகழ்வேன். அருஷும் குருசும் அழகான லௌஹு கலம் கருசும் கடல் மலையும் படைத்தோனை யான் புகழ்வேன். வானும் மலாயிகத்தும் வரிசை சொர்க்கமும் நரகும் மீனும் பொழுதும் இந்தும் வேலியாக்கியை புகழ்வேன். கண்ணன்றி காண்பவனை காதன்றி கேட்பவனை என்னில் அடங்கானை எப்பொழுதும் யான் புகழ்வேன். கேற்ப குவலரையில் கூர்விழியாய் செவிமூக்கு ஓப்பான மேல் கரங்கால் உண்டாக்கியை புகழ்வேன். அறுப்ப ஜலத்தாலே ஆனினமும் பெண்ணினமும் பொறுப்பாய் படைத்தோனை துய்யதாக யான் புகழ்வேன். உயிருள்ள ஹல்குக்கெல்லாம் ஒன்று போல் தானிரனோ ஹைராகத்தான் கொடுக்கும் கத்தாவை யான் புகழ்வேன். படைத்து இங்களித்து பரிவாக பின்னெழுப்பி பீடித்து இருபதியில் புகுதுவிப்போனை புகழ்வேன். முன்வில் ஒளியாயிருந்த முஹம்மது ரசூல் தனக்கு பின்பு ஸலவாத்துரைப்பேன் பேரியோன் அருளாலே. முன்வில் ஒளியாயிருந்த முஹம்மது ரசூல் தனக்கு பின்பு ஸலவாத்துரைப்பேன் பேரியோன் அருளாலே. ஆதி பெரியோன் அவருக்கு ஆக ஆலம் எல்லாம் நீதியோடன் படைத்த நைனாரை யான் புகழ்வேன். மயில் வேகமாய் மரத்தில் வல்லோனோடம் துதித்த மயிலாய் வணங்கி நின்ற மஹமூதை யான் புகழ்வேன். 7 வான் கடந்து ஈரையோன் அருஷுதனில்
நீலவசனம் செய்த நீதி உள்ளோரை புகழ்வேன். மோத்தில் ஊதித்த முஹம்மதரை நித்தமும் யான் மேத்த புகழ்வேனே. வீதி தோன் அருளாலே எல்லா நபிமார்க்கும் ஏத்தமாய் வந்துதித்த மல்லார் முஹம்மதரை மனதில் மறவேனே. அப்துல்லாயேனோ அழகாம் அபூபக்கரை அவதானமாய் புகழ்வேன். அல்லாஹ் அருளாலே பூவியில் நிகரில்லா புண்ணியரை எப்பொழுதும் கவியாக யான் புகழ்வேன். கத்தா அருளாளே ஜன்னத்து மானீரை துனியாவிலே புசித்த மின்னத்துடையோரை மேவி புகழ்வேனே. ஆனீனத்துக்கெல்லாம் அழகான தீன் வழியில் பேணுதலாய் முந்த வந்த பேரியோரை யான் புகழ்வேன். ஷைத்தான் நடுநடுங்கும் செம்மல் ஓமருதனை பைதாக யான் புகழ்வேன். வல்லனருளாலே சொல் மொழிக்கு நேராக துய்ய குர்ஆன் இறங்கும் நல் உமர் ஹத்தாவை நாடி புகழ்வேனே. மானும் புலியோ மருவி ஒரு தூரையில் தானமான் நின்றருந்தும் சங்கை ஓமரை புகழ்வேன். ஹத்தால் மகனை கபரோடுங்க வாக்கி வைத்த ஹத்தாபு மகன் உமரை கருத்தில் மறவேனே. இவர்கள் இரு பேரும் ஈனமில்லா மக்கள் தம்மை நபிக்கு கல்யாணம் செய்த நல் மாமமார்கான். நானூறு அடிமைகளை நலமாய் உரிமை செய்த ஆன உஸ்மானை அகத்தில் மறவேனே. உம்மு குல்தும் நாச்சியார் உக்துர் ருக்யாதுவை செம்மை நீகாஹ் செய்த சீமானை யான் புகழ்வேன். வானவர்கள் நாடி நிற்கும் வரிசை உஸ்மானை ஊனமர எப்பொழுதும் ஓதி புகழ்வேனே. குர்ஆனை குறையில்லாமல் கோர்வை செய்த கோமானை ஓயாமல் நான் புகழ்வேன். ஒருவன் அருளாலே ஃபாத்திமா நாச்சியாரை பரிவாய் நிக்காஹ் செய்த ஏத்தமுல்ல சேவுகரை ஏற்றி புகழ்வேனே. வான ஜிப்ராயில் தல் வரவை அறிந்திருக்கும் ஆன அலியாரை ஆதரித்து யான் புகழ்வேன். இவர்கள் இரு பேரும் இனிய நபி மக்களை தவனமாய் கொண்டிருந்த சங்கை மருமகர்கான். சீரிய தகப்பன் சிறப்பான அப்பாஸை கருதி புகழ்வேன் யான். கருணையுடையோன் அருளால் நபிக்கு சிறிய பிதா நல்ல ஹம்சா என்பவரை கவி கட்டாயான் புகழ்வேன். காவல் உடையோன் அருளால்
படையில் புலி வீரர் பறந்து வெட்டும் ஜாஃபரையும் அடியேன் புகழ்வேன் அலி தமையர் தையாரை இப்னு அப்பாஸ் என்பவரை இப்னு உமர் தன்னை இப்னு மஸ்ஊதை இனிதாய் புகழ்வேனே அபு தர்தா என்பவரை ஆன அபு தர்ரவரை அபு குஹாஃபத்தையோ ஆதரித்து யான் புகழ்வேன் அபு ஹுரைரைதையோ அனகப்னு மாலிகையோ அபு உமாமத்தையோ அன்பாய் புகழ்வேனே சல்மானை உம்மாரை சங்கை சோஐபுதன்னை நல் ஜாஃபிரை சும்ரத்தை நாடி புகழ்வேனே ஹுதைஃபென்னும் அவரை கிருபையாம் கதாதுவை குதுரியேனும் அவரை கொண்டாடி யான் புகழ்வேன் அல்லாஹ் சலாம் உரைத்த 6 வகையார்கள் தம்மை சொல்லால் புகழ்ச்சி செய்வேன் துய்யோன் அருளாலே சயீத் தன்னை தல்ஹா ஸுபைரவரை தகுதி அப்துர் ரஹ்மானை சங்கை ஜஹராவை புகழ்வே நபிக்கு மகன் போல் வளர்ந்த நல் ஸைது தம்மை சேவி சீனத்தாய் கேட்க சேப்பி புகழ்வேனே இவர் தன் மகனாரி நீய ஓசாமத்துவை கவனமாயான் புகழ்வே சங்கை புலியாரை ஹஸ்ஸான் புலவர் தம்மை கனதி பீலால் என்பவரை ஓசான வஹாசை ஓதி புகழ்வேனே யார்கள் அடங்கலையோ அல்லாஹ் அருளாலே சீராக போத்தல் செய்வேன் சிந்தைதனில் எப்பொழுதோ ஃபாத்திமா நாச்சியர் தம் பிள்ளை வயிற்றில் நின்றோ கோத்திரம் வாழ பிறந்த ஹசன் ஹுசைனை யான் புகழ்வேன் ஹதீஜாவை சௌதாவை ஹஃப்சாவை ஆயிஷத்தை மதுர முல்ல மாரியத்தை வரிசை முசல்மாவை உம்மு ஹபீபாவை ஓசை மைமூனத்துவை அம்மத்தென்னும் மாமிகள் அழகான ஸைனபையோ சபியத்தென்னும் அவரை சங்கை சுவைரியத்தை ஜபுயத்தில்லா ஸைனபையோ சீனத்தாயான் புகழ்வேன் ரைஹானத்தென்பவரை இனிதாய் புகழ்வேனே ரைனில்லா பெண்டுகளை எப்பொழுதும் யான் புகழ்வேன் நபிதம் அவுலாதை நாட்டமாயான் புகழ்வேன் பௌனி உடையோர் மக்களை பாங்காய் புகழ்வேனே ஸைனபு நாச்சியாரை சித்திரோ கையாவை சீனத்தோ உம்முல் குல்தூமை செப்பமாயான் புகழ்வேன் மூவர் கிளையார் முகமழகாம் நாச்சியாரை நாவல் புகழ்ச்சி செய்வேன் நல் மகளார் ஃபாத்திமத்தை பெண்ணினத்துக்கெல்லாம் பிரியமுள்ள செய்யிதத்தை
கண்ணின் மணியை கருதி புகழ்வேனே மனமான பொன்னூர்க்கு வாகாய் எழுகையிலே கனமான கூட்டமெல்லாம் கண்மூடும் நாச்சியர்கா தாஹிதையும் தைபியையும் தகுமான காசிமையும் பாகிரி புராஹிமை பாங்காய் புகழ்வேனே ஹுசைனுடைய நல்மகனார் கூனமான ஜைன் அலியை தீசையுடைய பாக்கிரையும் ஜஅஃபரையும் யான் புகழ்வேன் மூசப்னு ஜஅஃபரையும் முதுமை அலியாரை ஆசான அக்கிரியை அன்னல் ஹசனை புகழ்வேன் ஊவைசுல் கருணிதம்மை ஓசை பசரியரை தவசீதனமுடைய சங்கை கும்பலை புகழ்வேன் ரோமானை மாலிகியை நுண்மை முஹம்மதரை நிஅமான அஹமதையோ நெஞ்சில் மறவேனே சுஃபியானை ஷைபானை சுருதிப்னு தீனாரை சஃபுயான தாஊதை ஷாஹ் உமரை யான் புகழ்வேன் இப்ராஹிம் மதுஹமையோ ஏற்றமுள்ள பல்கியையோ கவனமாய் எப்பொழுதும் சந்தோஷமாய் புகழ்வேன் பேஸ்தாமி என்பவரை மேலான மஅரூஃபை ஓஸ்தாது சித்திக் தனை ஓஷ பிஷ்ரை புகழ்வேன் ஹல்லாஜி என்னும் அவரை கனதி ஜுனைதவரை நல்ல ஷிபுலீதனை ஓசை பிஷ்ரை புகழ்வேன் சஹலை நக்ஷபியை சங்கை இப்ராஹீனா முகில் போல் ஷகீக்கு தம்மை மூயன்று புகழ்வேனே துன்னோனு மிஸ்ரி தம்மை துய்ய ஆஜமி தன்னை பின் பத்துஹோ முஸ்லியை பேணி புகழ்வேனே வழி வெட்டியாயிருந்த வல்லல் ஃபூதைல் ஐயானை ஒலியுடைய ஹாத்தமையும் ஓதி புகழ்வேனே ஹம்துனுல் கஸ்ஸாரை கனதி முபாரக்கினை மல்போனானி தம்மை சீஹ் கவ்வாசை புகழ்வே கத்தானி என்பவரை கனதி அத்தா என்பவரை தீப்தார வாசித்தியை வீராய் புகழ்வேனே ஷைஹ் பூவைத்தி தம்மை குமோசோனி தம்மை வாஹுடைய ஹர்மலத்தை வாழ்த்தி புகழ்வேனே நபியுல்லா போத்தல் செய்த நயினார் கஸாலி தம்மை பூவியில் நிகரில்லாத புண்ணியரை யான் புகழ்வேன் கஸாலி உஸ்தாது அப்துல் மலிக்கு தம்மை ஓச்சாயமாய் புகழ்வேன் ஒருவன் அருளாலே ஷைஹ் சிராசி தம்மை ஷைஹ் இப்னு பவரக்கையோ மேகம் போல் கப்பாலை வீராய் புகழ்வேனே ஷைஹ் ஜுவைனி தம்மை ஷைஹுக்கு ஷைரி தம்மை ஷைஹ் சபரா
அல்வானி தம்மை சீராய் புகழ்வேனே ஜீலானி வாழ வந்த ஷேக் சுல்தான் மீராவை செயலால் புகழ்ச்சி செய்வேன் சீமான் அருளாலே சஹரவர்த்தி தம்மை துய்ய ஹம்மாத் என்பவரை தகுதியுள்ள சித்தி தம்மை சங்கையான் புகழ்வேன் அபு தாலிஃபுல் மக்கியை ஆன கைலவியை இப்னு அரபி தம்மை ஏற்றி புகழ்வேனே தாஜுத்தீன் என்பவரை சங்கை ராஃபி வம்மை கோஜிப்னு பாரிசையும் குஷியாய் புகழ்வேனே ஓதுமான் முரூரத்தையும் ஓசையுள்ள அரபையும் ஓதுமான் அபூபக்கரை மோசமரையான் புகழ்வே அக்கியும் முசாஃபிரையும் ஆனஹ காரியையும் மதி போல் வதனுடைய வல்லல்லசாரை புகழ்வே ஜௌசகி என்பவரை ஷேக் அப்துர் ரஹ்மானை தவசி கழிஃபுல் பானை சங்கை சுஐபை புகழ்வேன் நாலு தரீக்கிலுள்ள நல்ல அவுலியாக்கள் தம்மை மாலாசை கொண்டு மகிழ்ந்து புகழ்வேனே நாஃபி என்னும் காரிதம்மை நல்ல அபு அம்ருதனை ஷாஃபிப்னு ஆமிரையோ சாற்றி புகழ்வேனே இப்னு குசைர் என்பவரை இல்முடைய ஆலிமையோ அவனுடைய ஹம்சத்தையோ அலியுல் கீசாவை புகழ்வேன் ஹதீது கிமாமான கருணை போஹாரிதம்மை மதுர முல்ல முஸ்லிமையோ பைஹக்கையோ யான் புகழ்வேன் திருமீதி என்னும் அவரை துய்ய நசாயி தம்மை குருவான ஹாக்கிமையோ கொண்டாடி யான் புகழ்வே தாரு குத்துனி தம்மை நல்ல அபு தாவூதை வீருடைய தைலமியை விரும்பி புகழ்வேனே இமாம் ராஃபி என்பவரை யஹ்யான வாவிதம்மை ஹுமாமான ஷாதுலியை குணமாய் புகழ்வேனே ஷேக் இப்னு அல்வானை ஷேக் அபுல் சைதை ஷேக் ஹதரமையை சீனத்தாயான் புகழ்வேன் சுல்தான் உலமாவை ஷேக் சுபுகி தம்மை முல்தானில் பேரான மீரு ஃபரிதை புகழ்வேன் காரன் புல் மரமழைத்த கருணையுள்ள மீராவை தீரமாக நான் புகழ்வேன் தீசையான ஷைഖு தம்மை ஏழுவான் படுவானில் எங்கும் தீசையான அழகாம் பிறையான ஐதுரோசயம் புகழ்வேன் ஷைக் இமாம் யாஃபியை ஷைக் இப்னு ஹஜருதம்மை ஷைக் இப்னு அல்லானை சேப்பி புகழ்வேனே முல்லா இப்ராஹீமை மேலாம் குசாய் தம்மை சொல்லார் புகழ்ச்சி செய்வேன் துய்ய இப்ராஹிம் ஹாவியை சொன்னகரி வந்துதித்த துய்ய அப்துல்லா மகனார் அன்னமீடும் ஹுசைன் மைந்தன் அழகு கலந்தரை புகழ்வேன்
பேரியோர் இவர் புதல்வர் பேரான கான் ஷைഖை யஹ்யனுகார் இவர் பார் இலங்கும் சதகை புகழ்வே அந்தி மதி போல் இவர்தல் அழகு குமாரர் சுலைமான் வந்துதித்தார் பட்டணத்தில் வாழ்வையுடனே இருந்தார். ஷேக் அஹமது போலி தம்மை ஷேக் ஜக்கரியாவை ஷேக் அலி ஹவாஸை சீரப்பாய் புகழ்வேனே. ஷேக் அப்துல் வஹாபை ஷேக் ரமலி தம்மை ஷேக் புகழுத்தீனை சீப்பமாயான் புகழ்வேன். வங்காலம் சீனம் மலாக்கா பாரும் அரபு எங்கோ மனதிசையாமது எங்கள் பீதாவை புகழ்வே. ஷேக் சுலைமானை செப்பமாயான் புகழ்வேன். வாகாயவரும் மக்களை வாழ்த்தி புகழ்வேனே. ஆலை போல் அறிவுடைய அன்னல் ஷம்சுத்தீனை நீலையால் புகழ்ச்சி செய்வேன். நைனாரை எப்பொழுதோ மலை போல் கலையுடைய வல்லல் அஹமதரை தூலையாய் புகழ்ச்சி செய்வேன். துய்ய எங்கள் உஸ்தாதை மக்கம் மதீனம் எங்கோ வாகாய் தீசையுடைய மிக்க சதகத்துல்லாவை மிகுதியாயான் புகழ்வேன். வருஷை மிகுதியுள்ள வல்லல் சதகத்துல்லாவை வருஷையாய் சாமென்பவன் ஓதி புகழ்வேனே. அறிவு கடலான ஆன சலாஹுத்தீனை தீரமாய் புகழ்ச்சி செய்வேன். சின்னகியானவரை அன்னம் கொடுத்து அழகாம் கலை கொடுத்தோம். மின்னும் கலை ஓதிவிக்கும் வீருடையோரை புகழ்வேன். ஷேக் அப்துல் காதிர் என்னோ கிண்ணை நை நாலெப்பை தம்மை ஜாஹுடைய ஷேக் தன்னை சாற்றி புகழ்வேனே. கடலில் நடந்து வந்த கருணை ஓசுமாலபை தோடராய் புகழ்ச்சி செய்வேன். துய்ய ஓசுமான் ஷைഖை காயில் நகரிலுள்ள கருணை ஊலமாக்கள் தம்மை வாயால் புகழ்ச்சி செய்வேன். வல்லோன் அருளாலே துன்யாவில் உண்டான துய்ய நல்ல பேர்கள் தம்மை கனியாக நான் புகழ்வேன். கருத்தா அருளாலே இவர்கள் பரக்கத்தினால் எங்கள் நபி தமக்கு நவமணி போலிம் மாலை நாடி புகழ்வேனே. நாட்டமுடன் இம்மாலை நாடி உரைப்பவர்க்கும் கூட்டமாய் கேட்பவர்க்கும் கோதாரி வாராது. நாளை மஹ்ஷரிலே நபினார் கொடி கீழே சோடும் பலாயை விட்டோம் துய்தாக கூடி நிற்பார். மறுமைதனில் மன்றாட்டு வாகாய் இவர் கவரும் கரம் மிகுதி உண்டாகும். கபரு மனவரையில் வரிசை மானெந்து விண்ணரு வாகாய் உரைப்பார்கள்.
பிரிசமாய் பொன்னோர்க்கு போவான் பிறை போலே ஹல்கில் நீகரில்லாத கருணை நை நாருடைய புலக்கமாம் காரியத்தை சொல்லுகிறேன் கேட்டிருங்கள். ஆதி அவ்வலில் படைத்தான் அஹமது ரசூல் ஒளிவை நீதியுடன் பின் படைத்தான் நீல் அரசு லௌஹு கலம். ஆதம் வெளியாக 50 அல்ஃபாண்டுக்கு முன் நீதமுடையோர் ஒளிவு ஈரையோனை ஹம்து செய்யும். சாதி வர்க்கமெல்லாம் தகுமான நன்னபிக்கால் ஆதி பேரியோ நாமை தான் கான் அவ்வலிலே வானோ அரஷோ வருஷை கோருசும் கலமோ மீனோ இந்து வீருடையோர் காய் படைத்தான். சொர்க்கத்து அலங்காரம் எல்லாம் துய்ய நபிக்காக ஹக்கான நாயகர்தான் கருணையோடனே அமைத்தான். புதுமை கடலேடோ புதுமை மலையிலாரோ ஹபீபு நபிக்காக ககனுடையோன் தான் அமைத்தான். ஜிப்ராயில் மீகாயில் சூரோதும் இஸ்ராஃபில் சபரு நபிக்காக தம்பிரான் தான் படைத்தான். ஆரிஷு கோரோசில் அழகு லௌஹு வானேழில் வருஷை முஹம்மதன வடிவா எழுதில் இருக்கும். சொர்க்கம் அடங்கலோ துய்ய நபி நாயகம் துவர்க்கமுடையோ நருளால் துய்யதா எழுதி வைத்தான். வானவர்கள் நெற்றிதனில் வல்லல் நபிநாமம் சீனத்தாக தூலங்கி சீராக நின்றிலங்கோ. அருஷும் கோரோசில் அழகு லௌஹு வானேழில் வருஷை முஹம்மதன வடிவா எழுதில் இருக்கும். ஸ்வர்க்கம் அடங்கலோ துய்ய நபி நாயகம் துவர்க்கமுடையோ நருளால் துய்யதா எழுதி வைத்தான். வானவர்கள் நெற்றிதனில் வல்லல் நபி நாமம் சீனத்தாக தூலங்கி சீராக நின்றிலங்கோ. ஒலிவாய் புகழ்ந்து நின்றார் ஒன்றான் ராஜாவை வெளியாக வில்லையப்பல் மேலான ஆதம் நபி மயில் வேகமாய் மரத்தில் வல்லோந்தனை துதித்து கையிலில்லா அண்டலவோ கத்தாவை தான் புகழ்ந்தார். ஒல்லி வீணால் கிந்தீனில் ஒன்றான நாயகனை அளவில்லா காலமெல்லாம் ஆசாரமாய் துதித்தார். ஆரோவாஹெல்லாம் இவர்தல் அழகான ரூஹு தன்னை சேரிவாக சூர்ந்து நின்று சீனத்துடனே புகழோ. தம்பிரான் நூறால் சமைந்தெழுந்த நூறாலே
எம்பர் நபிமார்கள் உலகம் எல்லாம் உண்டாச்சி ஆதம் நபியை அழகாய் படைத்த பின்பு ஆதி அவர் ஒளியை அமைத்தான் அவர் முதலில் நெற்றிதனில் ஒளிவு நில்லாதிருக்கில் உம்பர் பத்தி பத்தியாயவர்க்கு பணிந்து சுஜூது செய்தார் ஆதம் நபிக்கு பின்பு அழகாய் துலங்கி நின்றார் சீது நபியோடைய சீனத்துள்ள நெற்றிதனில் அனோஷி தன்னுதலில் அழகாயிலங்கி நின்றார் கை நான் எந்தும் அவர்தல் ககனம் மதி போல் நுதலில் ஐநான கண் பார்க்க அம்புவி போல் நின்றுதித்தார் வரிசை மிகுதியுள்ள மஹலீலின் நெற்றிதனில் தூரிதாக நின்றுதித்தார் துய்ய ஒலியாய் துலங்கி பாரிதென்னும் அவர்தல் வாங்குடனே நெற்றிதனில் சீராக நின்றுதித்தார் சீமான் முஹம்மதனா ஓஹு நோகு நெற்றிதனில் ஒளிவு வந்த காரணத்தால் மௌனமுள்ள பேர்களெல்லாம் வாகாய் அடி பணிவார் மத்தூசல் எனும் அவர்தல் வருஷை உள்ள நெற்றிதனில் கதிரோன் ஒளியாக கண் விழியால் நின்றுதித்தார் நூஹு நபி நூதலில் நூறாக நின்றுதித்தார் ஜாஹுடைய சாமலவில் சந்திரன் போல் நின்றுதித்தார் அச்சி பக்ஷூத் என்பவர் பால் அஹமது ரசூல் ஒளிவு கூறியாக நின்றிலங்கி கூறையாமல் நின்றது கான் பின்பு ஐயர் தன்னுதலில் பீரை ஒளி போல் நின்றிலங்கி அன்பான சாலிஹுதல் ஜனதுதலின் வந்தது கான் காலி என்னும் பேருடையோர் ககனம் மதி போல் நுதலில் சாலிஹா நிம்துதித்தார் தம்பீரான் அருளாலே ஆமீர் என்னும் அவர்தல் அழகான நெற்றிதனில் ஷாமீலாய் நின்றுதித்தார் தக்கோன் அருளாலே ஆரோவர் நெற்றிதனில் அழகான அம்புலி போல் கிருபையுடையோர் ஒளிவுக்கு கீர்த்தியாய் நின்றது கான் நாகூர் என்னும் ஆவர்தல் நல்ல ஜபின் நெற்றிதனில் ஜாஹுடையோர் தம்மொலிவு சந்திரன் போல் நின்றது கான் தடரகு நெற்றிதனில் சங்கையோடையோர் ஒளிவு நூறான சூரியன் போல் நூறாமல் நின்றது கான் வருஷை இப்ராஹிம் நபி வாகான நெற்றிதனில் பரிசு பேர நின்றது கான் பாரமதி போலே இஸ்மாயில் பைகாம்பர் இது போல் நெற்றிதனில் பீசகாமல் நின்றிலங்கோ பேருமால் நபி ஒளிவு ஓத்தென்பவர் நூதலில் ஓலிவாக நின்றிலங்கி அது நான் என்னும் அவர் பால் ஆதித்தன் போல் உதித்தார் வல்லல் மோ அத்துடைய வாங்கான நெற்றிதனில் தெல்லிய நூறாக சீனத்தாய் நின்றுதித்தாய் நிசாருடைய நெற்றிதனில் நேசமான
நேசமாய் நின்றிலங்கி விசார மிகுதி உள்ளமுளர் ஹஃபீனில் வந்துதித்தார் இல்யாசு நெற்றிதனில் இந்து போல் நின்றிலங்கி நல்ல மூதுரகத்தை நாடி ஒளி வந்தது கான் குசைமத்து நெற்றிதனில் ஹாஜா ஒளிவு நின்று தீசையான் கினானத்து பால் செப்பமாய் வந்தது கான் நல்ல நூதர் நெற்றியில் நன்றாய் இலங்கிய பின் மல்லார் புயத்தரசர் மாலிக்கு பால் வந்தது கான் பிஹேர் என்பவர் நெற்றியில் பீசகாமல் நின்றிலங்கி பஹுருடைய காலிஃபு பால் பருதி ஒலியாக வந்தார் சங்கைலுவை நூதலில் சாந்தொலி போல் நின்றிலங்கி சங்கை கௌஃபலவில் சீனத்தாய் வந்தது கான் முர்ரத்தேனும் ஆவர்தல் முகமழகாம் நெற்றிதனில் ஃபர்ரானவர் ஒளிவு வடிவாக நின்றது கான் கிலாபு நூதனில் கெரினாலு போலிலங்கி நிலாவாக நின்றுதித்தார் நைனார் முஹம்மதனார் குசை என்பவர் நுதலில் ஹுஸ்னாக நின்றிலங்கி அசையாமணியுடைய அன்னல் பக்கம் வந்தது அப்து மூனாஃபின் நோ அவர் நூதலை விட்டேகி அவதானமாய் ஹாஷியோ அன்னல் பக்கம் வந்தது கனதி அப்துல் முத்தலிஃபில் காகன் பிறை போல் நெற்றிதனில் மனிதரெல்லாம் கொண்டாட வாரிஷையா நின்றுதித்தார் அன்னல் அப்துல்லா நெற்றியில் அழகான அம்புலி போல் தின்னமுடன் நின்றுதித்தார் சுல்தான் முஹம்மதனார் ஷாமூரு மன்னன் மகள் சங்கையுள்ள நூரை கண்டு ஆமினாவே பாடுபட்டால் அப்துல்லா மாட்டே நின்றார் வஹபு மகள் ஆமினத்தை வல்லோன் அருளாலே ஊஹப்பா நிகா செய்து ஒளிவை இறக்கி வைத்தார் ஆமீனா சொல்லுகிறார் அஹ்மதை உண்டான பின்பு பூமியில் பெண் போலே பெண் வருத்தம் நான் காணேன் ஆகிலும் மாதவிடை அமைந்த படியாலே வாகாய் புதுமைப்பட்டு வாவறியாதே இருந்தேன் கண் தூக்கத்தில் ஒருவர் கனதியுடன் வந்து சொன்னார் தின்னமுள்ள ஆண்டவரை செப்பமாய் நீ சுமந்தாய் செப்பிய பின்னான் அரிதே சுமந்தது பிள்ளையன தோப்பாக வந்து சொன்னார் திங்கட்கிழமையிலே மாதம் முறை முறையே மாதாவின் வாசலிலே நீதி அம்பியாக்கள் வந்து நேரியாய் கனவில் சொல்வார் முன் மாதம் வந்தார் முறைமையுள்ள ஆதம் நபி பின் மாதம் வந்தோர் பெரிய இத்ரீசு நபி மூன்றாம் பீரையில் வந்தார் மேலான நூஹ் நபி மீண்ட பீரையில் வந்தார் வீரர் இப்ராஹிம்
அஞ்சாம் பிறையில் வந்தார் அண்ணல் மூசா நபி தான் மஞ்சு கோடையாக வந்த வல்லல் நபி தாயளவில். ஆறாம் பிறையில் வந்தார் ஆன இஸ்மாயில் நபி வீரான ஆமினத்தின் வீடு தலைவாசலிலே. ஏழாம் பிறையில் வந்தார் ஈனமில்லா தாவூது ஆலான மன்னர் அஹ்மது தாயாரளவில். எட்டாம் பிறையில் வந்தார் எங்கள் நபி தாயளவில் தொட்டர் தனை அடக்கும் சுலைமான் நபிதான். மாதம் 9 பின்பு மரியம் மகனார் ஈசா காதம் மணக்க வந்தார் காவல் நபி தாயளவில். வயிற்றில் இருக்கையிலே வாகாய் சில புதுமை ஆய்ந்தங்கு அறிந்தார் அவர் தாயார் ஆமினத்து. ஆனை வருஷம் அஹ்மதி ரசூல் பிறந்தார் ஈனமில்லா மக்கமெனோ இனிய நகரில் பிறந்தார். சஃபாவும் மர்வாவும் சங்கை அரஃபா மலையும் சிஃபா என்ற சம்சமுள்ள சீரப்பான நன்னகர்கான் ஹரமோ கஅபாவோ கனதி உள்ள மாளிகையோ கரமிகுதி உள்ள தன தோர்கள் ஊரிதுகார். ரபியுல் அவ்வல் மாதம் 4 தாமினுலே ஹபீபி ரசூல் பிறந்தார் ககன பிறை போலே. 2 என்றும் 4 வென்றோம் நல்ல மணி 2 என்னோ வென்றியுள்ள 10 என்றோ வீருடையோர் செப்பினார்கள். திங்கட்கிழமை சுபுஹோதித்தில் நபி ரசூல் தங்க நீரமாக சங்கையோடனே பிறந்தார். நபி பிறந்த நாளையிலே நாள் 3 அல்ஃபு எண்ணி புவியில் வெளியாக்கி வித்தான் ஃபுர்கான் இறக்கினவன். வானோ புவியேழோ வாகாய் ஒளிவாக சீனத்தாய் நின்றது கான் சுல்தான் பிறந்த அன்று. ஷாமுபதியில் உள்ள சங்கை உள்ள மாளிகையை ஆமீனத்து நாச்சியர்தான் அவள் ஒளியால் கண்டவர்கான். கிஸ்ரா என்னும் மலுக்கு கோட்டைகள் கொம்மையெல்லாம் கசுராக துண்டு துண்டாய் கீறி விழுந்தது கான். பாரிஸ் என்னும் ஊரில் பார நெருப்பனையோ நேரிசாய் நூந்தது கான். நைனார் பிறந்த அன்று சர்வதோனும் ஊரில் சங்கையுள்ள கெங்கை கசம் மாவற்றி போச்சது கான். வல்லல் பிறந்த அன்று வத்தி வாண்டிருந்த வாதி மாவது தார் தத்தி வெல்லாம் வந்தது கான். சங்கை பிறந்ததந்து சாஸ்திரக்காரருட சங்கையுள்ள கோபுரங்கள் ஏத்தமுடையோர் பிறக்க ஈடிந்து விழுந்தது கான். நஸ்ரானி மாமரங்கள் நைனார் பிறந்த அன்று கசுரா
முறிந்தது கான் கத்தா அருளாலே அசு நாமு புத்து கான்கள் அண்ணல் பிறந்ததண்டு அசைந்து தலைகீழாய் அடித்து விழுந்தது கால் ஷைத்தான் ககனிழம்தான் சுல்தான் பிறந்ததண்டு பைத்தியரங் கொண்டவன் போல் பதறி திகைத்திருந்தான் இப்லீசேனும் ஷைத்தான் இனி பான சேவுகர்க்கு கவலுவான் நீங்கள் சென்று காரியம் ஏது சொல்லுங்கள் எங்கும் திரிந்தவர்கள் ஏகி வந்தார் மக்கம் தன்னில் அங்கே ஓர் ஒளிவு ஆமீனார் வீட்டில் கண்டான் அப்போதவர்கள் வந்து அசாசீலுடன் உரைப்பார் செப்பமாய் சென்று வந்தோர் செகத்தில் ஒன்றும் கண்டோமில்லை மக்கமேனும் நகரில் வாகாய் ஓர் ஒளிவு தொக்கமாய் நிற்குது கான் தூண் போலே வானலவோ இந்த வீசனம் தன்னை இப்லீசு கேட்டளவில் நொந்தங்கு அழுதவனோ நோக்காடு பட்டிருந்தான் ஓ பாரியாய் வீழ்ந்து உச்சந்தலையில் மண்ணை வெப்பமாய் போட்டறைந்து விம்மி வீழுந்தாம் தரையில் கேட்டோம் அழிந்தோமே கூரை மிகுதி பட்டோமே ஏட்டோம் திசையும் கேட்க இப்லீசு அழுதிருந்தான் நட்சத்திரங்கள் நபி பிறந்த நாளையிலே உச்சந்தில் இருந்து உதிர்ந்து விழுந்தது கான் ஜிப்ராயில் மீகாயில் துய்ய மலாய்க்குகள் சபுரான நன்னபியை சங்கையோடன் சூழ்ந்து நின்றார் ஷைத்தான்கள் வாராமல் தீங்கற்கண் தையாமல் பைத்தான வீடுதனில் வளைந்தவர்கள் நின்றார்கள் ஏட்டு ஸ்வர்க்கத்திலோ ஏழு தட்டு வானத்திலோ பட்டு துயில் வைத்து பாங்காக சுற்றினர்கள் சுற்றி முழிக்கும் முதல துய்ய நபி தாயளவில் பத்தி பத்தியாக வந்து பாங்காக விட்டனர்கள் சொர்க்கத்து வள்ளிகளோ துய்ய பிந்து இம்ரானோ சொர்க்கத்து ஆசியத்தோ சோமம் போல் வந்தனர்கள் மார்க்கம் செய்து மையெழுதி வாகாய் அபமறைத்து பார்க்க சுஜூதி பரிதொளி போல் உதித்தார் தோப்போ எழுகாய் அறுத்து துய்ய மனமான என்னை தப்பி தலை மேனியெல்லாம் சந்திரன் போல் வந்துதித்தார் காரிருள் போல் மூடியோ ககன் பிறை போல் மூகமோ நேரான புருவமுள்ள நீல் நுதலாய் பிறந்தார் வெள்ளி மடல் போல் காதும் விழி மாணிக்கம் போலும் வள்ளி கிளி மூக்கோ வார்ந்த கனனமாய் பிறந்தார் மோதிரம் போல் வாயும் முறுவல் முத்து போல் ஒளியாய் நீதமுள்ள போர்க்கண்டி போல் நீல் கழுத்துமாய் பிறந்தார் தின்னமுள்ள தோல் புயம்
சீலமோ சீரப்பான மாரழகோ மண்ணில் நிகரில்லா முஹம்மதி ரசூல் பிறந்தார். எல்லா அழகோ இவர் அழகில் பாதியன நல்ல உலமாக்கள் நவிண்டிங்கு உரைத்தனர்கான். மனுவால் இவர் வசிப்புவன் நீ கூடாது சனுவாய் உலகுக்கெல்லாம் சங்கையாய் வந்தனர்கார். சாஹுசேனு சோபனோ தரையில் தோனியாய் முழங்கோ தாவூசேனும் ஈரசூல் தரையில் பிறந்தார். எனவே மேலோர் பிறந்த அன்று விண்ணவரும் மன்னவரும் மாலாசை கொண்டு மகிழ்ந்து புகண்டனர்கான். அருஷும் குருசும் அழகான லௌஹு கலம் பருசும் கடல் மலையும் பார நபியை புகழும். கானகத்தில் உண்டான கரடி புலி பீல் கடுவாய் காணும் மறை முயலோ வல்லல் நபியை புகழோ. அன்னமும் தாராவோ ஆன கீழி நன்கனமோ மன்னர் பிறந்தார். எனவே வனத்தில் வண்ணமாய் கூடோ மயிலோ கோயிலோ வனத்தில் பூராயினமோ மயவாசை கொண்டு மகிழ்ந்து தினம் கோவோ. ஜன்னத்து அடங்கலையோ தீரந்தங்கு அலங்கரிக்க மின்னத்துடைய அல்லாஹ் விடுத்தான் மலாயிகத்தை. நரகமெல்லாம் பூட்டுண்டது நைனார் பிறந்த அன்று உறுதி மிகுதி உள்ளவன் தல் உத்தாரம் மரிமானான். வல்ல பெரியவனோ வாகாய் திரை நீக்கி நல்லார் பிறந்த அன்று நலமாக தோத்தல் செய்தார். வானவரோ ஹூருல் ஈனு லஹ்சோ இறைப்பகலில் தானமா கேட்டனர்கள் சங்கையாரசை வளர்க்க. அப்போதிரைவல் அமத்தி செப்பி நான் அமத்தி செப்ப மூடன் வளர்ப்பால் துய்ய ஹலீமா என்பவள் சஅது கிளையுள்ள சங்கை ஹலீமா முலையை மகுனமுடையோ சூடி தவறால் இணைக்கேலாய். பஞ்சம் பிடித்ததினால் பரிவாய் புருஷருடன் அஞ்செட்டு நாரியர்கள் ஆன மக்கம் தேடி வந்தார். மக்கமேனும் நகரில் வாழ்வுடையோர் தங்களுட மக்கள் தனை எடுத்தார். வாகாய் முலை கொடுக்க வருஷை ஹலிமாவோ வாழும் கணவனுமாய் பரிச பரி பிந்தினர்கள் பாரப்பசியால் மெலிந்து பிந்தி வந்து கேட்டார்கள் பேர் அப்துல் முத்தலிஃபை. சந்திரன் போல் மோகத்தார் சங்கையோடனே உரைத்தார். தகப்பரு மௌத்தான சங்கையுள்ள பிள்ளையர்க்கு ஊகப்பாய் முலை கொடுத்தால் உதவி மிக உண்டாகும். ஹலிமாவும் மாப்பிள்ளையும் கனக நபியை தேடி பீலமாக வந்தனர்கள் பிள்ளைதனை பார்க்க என்று.
பார்த்து திகைத்தார்கள் பருகி ஏறே இந்தொழிவோ ஏற்றி புகழ்ந்தார்கள். ஈவர் அழகை கண்ட பின்பு கண்டு கலி கூர்ந்து கருத்தாய் முலை கொடுத்து வெற்றியோடையோரை கொண்டு வீராய் நடந்தனர்கள். எல்லார்க்கும் முன்பாக ஏகும் அவர்களும் தான் சொல்வார்கள் தோழியர்கள் சொல்லோ ஈதேதனவே. அப்பல் ஹலீமா அவர்களுடனே உரைப்பார் மெய்யான பிள்ளையினால் மிகுதி புதுமை கொண்டோர். சஅது கிளையிலுள்ள சங்கை ஹலீமா முலையை மகனமுடைய முஹம்மதி ரசூல் குடித்தார். வாகாய் அவர் முலையை வல்லல் கோடித்த பின்பு சுகை மூலை மாறி சுரந்தது கான் பாலாக. கல்லும் மரமோ கைரான பிள்ளை என்று நல்ல சலாம் ஊரைக்கோ நாங்கள் கொண்டு போகையிலே பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாய் பழுக்கும். துட்ட மிருகமெல்லாம் துய்ய சலாம் உரைக்கும். ஹலீமாவளவில் உள்ள கருவழிந்த ஆட்டினங்கள் மலிஹாய் பருத்தது கான் வல்லல் வரிசையினால். குட்டங்கூரை நோயுள்ளவர் ஹுதா நபியை தொட்டிருந்தால் கெட்ட பலாய் நீங்கும் கிருபையோடையோ நருளால். வந்து வந்து பார்ப்பார்கள் பலதிலுள்ளோர் எல்லாம் சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார். சிற்றூரில் உள்ளவர்கள் தீசை கேட்டு தீபரமாய் பத்தி பத்தியாய் வருவார் பயஹம்பரை பார்க்க. வந்தவர்கள் எல்லாம் மதிப்பாத்துரைப்பார்கள் அந்த இவர் போல் அழகரில்லை புவியில். தீகைத்து மதிமயங்கி தீன் குடிப்பு தான் இழந்து முகத்தை உற்று பார்த்து நிற்பார் பீவி ஹலிமாவளவில். அஹ்மதி ரசூல் பொருட்டால் ஊரெல்லாம் அழிந்து சுகமாக வாழ்ந்தனர்கள். துய்யோன் பரக்கத்தினால் மழையில்லா காலந்தனில் வரிசையுள்ளோர் தம்மை வைத்து மொழிவார் இவர் பொருட்டால் முன்னவனே நீ இறக்காய். அப்போது மேகம் அரைந்து இடி முழங்கி தப்பாமலே சொரியும் சாடி வாய்ப்போலாக. ஹலீமா உரைக்கிறார் கருணை முஹம்மதனார் மலிஹாய் வலது முலை வருந்தி அருந்துவர்கான். இடது மூலை அருந்தார் எங்கள் நயினாரி ரசூல் ஓடனான ரம்ரத்துக்காய் ஊரோதியாய் நெறிவிடுவார். தீரண்ட மதிமுகத்தார் சிராஜி விலக்கில்லாமல் ஈரண்ட ஈரவில் இருந்தோம் இவர் ஒளியில். தாராட்டி சீராட்டி சங்கையாய் நீராட்டி
பாராட்டி மால் பூட்டி பாங்காய் வளர்த்தனர்கா நடக்க பருமோ நபி ரசூலான பின்பு கடக்க நம்மே கவிந்து காவலோட ஏகினர்கார். அப்போது மூவர் வந்து அஹமது தன் நெஞ்சுதனை செப்பமாய் கீறி கல்பை துய்தாய் பொருத்தினர்கள். ஒப்புகமையில்லா ஓடையோன் அருளாலே லம்ரத்தென்னும் பிள்ளை இதை நன்றாக கண்டளவில் மலவில் சென்றோடி ஊரைத்தார் இது கருமமோ. அப்போது அவரது அஹமதனை வந்தெடுத்து செப்பு மகனே உனக்கு தீங்கேது என்றுரைத்தார். தாயாருடன் உரைப்பார் சங்கையாய் மூவர் வந்து நாயன் அருளார் சதுரை நன்றாக கீறினர்கள். கல்பை பீலந்து கழுவி பொருத்திய பின் நில்லாமல் ஏகினர்கள். நீதியுள்ள மாதாவே பின்பு சில காலம் பேருமான் வளர்ந்த பின்பு அன்பான போர்ப்பக்கல் அஹ்மதரை கொண்டு வந்தார். பேரர் அப்துல் முத்தலியோ பிரிசமாய் முத்தி கொண்டு பேராம் ஹலீமாக்கு போன் மிக அளித்தார். இருந்து வளர்ந்த இயல்பெல்லாம் பேரருக்கு திருந்த ஊரைத்தனர்கான். சுல்தானுடன் காரியங்கள் ஆடையும் பொன்னோ அழகான மாடாடும் தேடும் பொருளெல்லாம் தீரண்டது காந்தி நபியால். நபினார் மஹம்மதனாய் நேரியோ ஒழுக்கத்திலும் சைனாகத்தாம் வளர்ந்தார். ஹீனத்துள்ள பேரற்பக்கல் பொய்யுரைகள் பேசாமல் பொல்லாங்கும் காணாமல் மெய்யான தீன் வழியில் வீராய் வளர்ந்தனர்கார். குஃபுர் ஷிர்கு செய்யாமல் கூலி கேட்டில் ஆகாமல் நபருடைய பேரற்பக்கல் நன்றாய் வளர்ந்தனர்கார். விசுவாசி என்றிவரை வீரான பட்டஞ்சொல்லி பீசகாமல் சொல்வார்கள். பேரியோர்கள் ஆசரித்து வயிற்றில் ஒரு மாதம் வல்லல் இருக்கையிலே சைத்தியமாக செத்தார் தகப்பர் அப்துல்லதார். மதீனமெனும் ஊரில் வரிசை நபி தகப்பர் மதி போல் முகமுடனே மண்ணில் ஒடுங்கினர்கார். 4 வயதில் நபி தாயார் ஆமினத்து காலம் நிரம்பி கபுராவாயில் புகுந்தார். 4 சென்ற பின்பு இனிய அப்துல் முத்தலிஃபோ கருணையுடையோ நருளார் கபூரில் ஒடுங்கினர்கான். பின்பு அபு தாலிபுதான் பிரிசமாய் நன்னபியை அன்பாய் வளர்த்தனர்கான். அம்போலி போல்
போல் நிந்திலங்கி 12 ஆன பின்பு ஆன அபூ தாலிப் அவர் ஷாம் அவர்க்கு போக என்று சங்கையுடன் கொண்டெழுந்தார். கொண்டு வழி போகையிலே கூண்டு சலாம் சொல்லிவிடும். கண்ட கற்களும் மரமும் கருணை நயினார் தமக்கு. பூசரா என்னும் நகரில் புஹைமுவராஹிபுதான் குஷியாக முத்திரையோ கூறி பலனும் கண்டதினால் அலாமத்து கண்டு அஹ்மதரை தான் அறிந்து குலாவுடைய அம்முடனே கூறினார் பாதிரியார். ஷாமுர்க்கு இவரை கொண்டு சபர் செய்யலாகாது. சூமிய யஹூதியர்கள் துன்மார்க்கம் செய்வார்கள். நீல வருகையிலே வீருடைய அம்முடனே நீல விட்டு வந்தது கான் நீல் மேகம் நன்னபிக்கு. வந்தார் முஹம்மதனார் மக்கமேனும் நகரில் சிந்தை மகிழ்ந்திருந்தார் துய்ய அம்மோ பக்கலிலே. மக்கத்தில் உள்ளவர்கள் வாகாய் சிறியாரை பக்கத்தில் மல்மிடிக்க பார்த்து மகிழ்ந்திருப்பார். அஹ்மதி ரசூலோ அவ்விடத்தில் பார்த்திருப்பார். தகுதி உடையோரை சருக்கார்கள் பிள்ளையர்கள். பொல்லா அபுஜஹில்தான் ஃபுர்கான் உடையோரை மல்லாக வேணும் என்று வாய் மதப்பால் அழைத்தான். ஹயா மிகுதியாயான கருணை முஹம்மதனார் கியாயம் அல்லா எந்தெழுந்தார் நேரியுடைய அம்மருளால். தூசி போட்டு வந்தவனை துய்ய நபி ரசூல் வீசி எடுத்தேறிந்தார். மேலோர்கள் தாம் நகைக்க ஆன அபூ தாலிஃபு அப்பாஸு ஹம்சாவு சீனத்தபு லஹபு சீரியாரை ஆசரித்தார். வயதிருபத் அஞ்சுதனில் வல்ல ஹதீஜா பயலோடு உய்த முல்ல ஷாமுர்க்கு ஓசையோடையோர் எழுந்தார். கச்சை வடம் செய்ய என்று ஹதீஜா அனுப்பிய பின் மிச்சமாய் செய்து வந்தார். மேலோன் அருளாலே ஹதீஜத்தின் வல்லியர்தான் கருதினார் நன்னபியை. அதிக கலியானோ ஆடம்பரமாய் முடிக்க கொட்டும் கூலமோ குறவை சத்தமோ வேடிலோ தட்டி மூரை சாய சங்கை அல்ல என்றுரைத்தார். அழியும் துன்யாவில் ஆசை எல்லாம் அழியும் கலியும் விளையாட்டும் நத்தா முனிவாகும். 9 அம்முடைய ஓத்தார சொல்படியே அன்பாய் ஹதீஜாவை ஆனனிக்காஹ் செய்தார். குவைலி தேனும் தலைவர் கொஞ்சம் கிளிமகளை சபையுடைய நல்நைனார் தகுமாய் மனம் முடித்தார்.
பெண்ணில் அழகாம் பீரை போல் ஹதீஜாவை மண்ணில் நிகரில்லா முஹம்மதி ரசூல் முடித்தார் 40 ஆமில் நைனார் முஹம்மதற்கு கூர்பாய் நபி பட்டம்தான் குணமாக வந்தது கான் திங்கட்கிழமை சீரப்பாய் ரமலானில் மங்காத மக்கம்தனில் வந்தது கான் தூது பட்டம் தூதர் ஜிப்ராயில் தான் துய்ய நபி அளவில் ஆதி முதல் கொண்டு வந்தார் ஆன சூரத்து அலக்கை பின்பு முஸம்மிலேனோ பேருடைய சூரத்து தான் அன்பாய் இறங்கிட்டுக்கான் அன்னல் அஹ்மதுக்கு அச்சப்படுத்தி அறிவியோ என்றே ஏவிய பின் ஓச்சாயமாய் அழைத்தார் ஓருவல் வணக்கத்திற்கு காசிஃபெந்தோ சாஹிரெந்தோ கருத்துடையோ ஷாயிரெந்தோ ஆதி நபியை அதபு கேடாய் பேசுவார்கள் ஷைபான உத்பாவும் ஷைத்தான் அபு ஜஹிலோ ஐபான பேச்சாக அஹ்மதரை பேசுவார்கள் சாகா பேரியோ சடுதி இவர்கள் தம்மை ஆகா பாலாயால் அடித்தான் இவர் பொருட்டால் அவ்வல் இஸ்லாமானவர் ஆனன்கி ஹதீஜத்துதான் செவ்வாக பின்பு வந்தார் ஷைக் அபு பக்கரோ அலியோ உஸ்மானோ ஆனத்தல் ஹஸதோ அலையாத மார்க்கத்திற்கு அபு பக்கருக்கு பிறந்தனர்கள் பொன்னாலே சில்சிலத்து போட்டு வாழ்க்கை போட்டு மன்னர் நபியை வதைக்க உமர் எழுந்தார் எழுந்தேகி போகையிலே இரஷப கலிமா உரைய அழுத்தமாய் கேட்ட பின்பு அஹ்மது பால் தீனில் வந்தார் மாட்டில் கலிமாவை வாகாய் உமர் கேட்டு தேட்டமாய் தீன் வழியில் துய்ய ஹபி பக்கல் வந்தார் உமர் இப்னு ஹத்தாப் உருதீனில் வந்தளவில் கமரித்தி கைத்தார்கள் காஃபிருக்குள் ஆண்கள் எல்லாம் சீரிய தகப்பர் சீரப்பான ஹம்சத்து தான் அரிய உமருக்குமுல் அன்பாக தீனில் வந்தார் புறாக்கு பரியேறி வீராய் இறையோனை தீரமாக காட்சி செய்து திரும்பினார் ஓரிரவில் மக்கம்தனில் உள்ளவர்க்கு வல்லல் நபி ரசூல் சக்கரவே சொன்ன பின்பு சந்தாபமாய் திகைத்தார் மிக்க அபு பக்கரோ வீரான தீனவரோ ஹக்கனவே ஈமான் கருத்தாக கொண்டனர்கள் எஸ்ரிஃபேனோ ஊரில் 3 பேர் நபிக்கு மதிரமுள்ள மக்கந்தனில் வந்தீமான் கொண்டனர்கான் எஸ்ரிஃபேனும் பட்டணத்தில் இஸ்லாம் பறந்த பின்பு
மதி போல் முஹம்மதனார் மக்கம் விட்டு ஏகினர்கான் மதினமேனும் பதிக்கு வல்லல் எழுந்தேறிய பின் அதிக இஸ்லாமில் அவரே வந்தனர்கள். பின்பு படை கூடி பேரான மக்கந்தனில் அன்பாக வந்து அஹ்மதி ரசூல் பிடித்தார். மாறு கால் மதினத்திற்கு வல்லல் எழுந்தேறி தீரமாக சேனை படை தேசந்தனில் அனுப்பி வைத்தார். புரிஷைகளும் கோட்டைகளும் பூங்காவனத்தோப்பும் வருஷை மிகுதியுள்ள பலதுகளை பிடித்தனர்கள். பீலமுடைய பேர்கள் என்ன பேரியோன் குரான் மொழியில் நலவான யார்கள் தம்மை நாயன் புகழ்ச்சி செய்தார். அபூபக்கரோ உமரோ அன்னல் உஸ்மான் அலியோ சௌரமுள்ள யார்களெல்லாம் சங்கையுள்ள பேரவர்கான் தீட்டாத்தரங்கள் கொண்ட தீன் வழியில் வந்தவர்க்கு மட்டில் அடங்காது வாயால் தூளை கரிது மங்காமதி பிளவை மண்ணில் வர சொன்னவர்க்கு எங்கும் நடுங்கோ இவர் கீர்த்தி கேட்டளவில் உடும்பு மூசல் ஒட்டகையோ உன்னி சலாம் சொன்னவர்க்கு நடுங்கும் புவி ஏழோ நாயன் அருளாலே மாட்டினமும் ஆட்டினமும் வரிசை சூஜூதிட்டவர்க்கு கூட்டங்கள் எல்லாம் கலையோ கோமான் இவர் அடுத்தால் கல்லோ மரமோ கருதி சலாம் சொன்னவர்க்கு கொல்லும் கரடி புலி கூனமாக தால் பனியோ ஆட்டை ஹயாத்தாக்கி வைத்த அண்ணல் முஹம்மதற்கு காட்டிலுள்ள மான்மறைகள் கனமாய் சலாம் உரைக்கும் கைபர் என்னும் பாதியில் கருத்த ஹீமானுடனே ரைபில்லா பேசியற்கு எல்லாம் அடி பணியோ பொழுதை திருப்பி வைத்த பெருமாள் முஹம்மதற்கு பழுதரவே எல்லாரும் பாங்காய் பணிந்துதிப்பார். தூப்பி உமிழ்ந்து துலக்கமில்லா கண்விழியை செப்பமுள்ள கண்ணாக்கும் சுல்தான் முஹம்மதனார் கலண்ட விழி ஐனை கையால் தரிப்படுத்தி அழுத்தமுள்ள கண்ணாக்கும் அஹ்மதி ரசூல் இவர்கான் பட்ட மரங்கள் தன்னை பச்சை மரமாக்கி வைக்கும் குட்டங்கூரை தீர்க்க வந்த ஹோஜ் முஹம்மது கான் செத்த செய்து தனக்கு துலக்கமாய் சாட்சி சொன்ன புத்தை வீல பணி வைத்த ஃபுர்கான் முஹம்மது கான் பட்ட குத்தி இத்தமரம் பள்ளி தனில் அலர கட்டி அனைத்து கருணை முஹம்மதற்கான் ஒப்பு கிணற்றில் ஊமிழ்ந்த முதமாக்கி வைத்தோர் சொப்புரை இல்லா ஊமை செப்பதோ ஆயிரம்தார் கெஞ்சிதோ வாயிரம்தார் கீருபை முஹம்மதனார் அஞ்சி படி வாசல்
ஆமினு உரைத்தது கான். ஓ நாய் சலாம் உரைத்த உண்மை நார்தமக்கு ஆனை கடி புலி ஆசரித்து தாழ் பனியோ மானை பிணையாக நின்ற வல்லல் அஹ்மதனார் பூனைக்கு இறங்கி புனல் சாய்த்த புன்னியர்கான். உம்மு ஐமோன் என்பவரோ ஒரு நபிதன் நீர்பவுலை அம்மி குடித்து அழகான பெண்ணானார். நீலவை பிளந்தழைத்தார் நைனார் நபி ரசூல் பலரும் விழியால் காண பாங்கான மக்கந்தனில் முன் காணும் போலே முதுகு பீரத்தாலே பின் கானோ எங்கள் பேருமால் அஹ்மதர்கார். நாலிமா கொண்டு நபி 1000 பேர்க்கு நீளும் பசி தீர்த்த நயினார் முஹம்மதர்கார். தாயும் தகப்பரையும் தகுமாய் ஹயாத்தாக்கி தீன் வழியில் ஆக்கி வைத்த சுல்தான் முஹம்மதர்கான். வேலிக்கிருக்க வேண்டும் என்று வீராயிரு மரத்தை அழைத்தார். அதுகள் வந்து அமைந்து மறைத்ததுகான். நாட்டாளி வந்து நைனாருடன் ஊரைத்தான். காட்டும் புதுமை என்ன காட்டினார். அப்பொழுது மரத்தை அழைத்து வடிவாய் சலாம் முறைத்து தூரத்தி போய் என்று சொன்ன துய்ய முஹம்மதர்கான். அப்பல் அராபி அன்ன முஹம்மதற்கு ஓப்பாக ஈமான் உறுதியாய் கொண்டனர்கான். அன்று பிறந்த அணையாடை பிள்ளையுடன் வெற்றியுடன் பேசி நின்ற வீரர் முஹம்மதர்கான். குருவா முஹம்மதனார் கோடை கொடுக்கும் கையாலே தீரை போலே நசல் பிணியை தோண்டால் அப்போதகலோ ஹாஜத்திருக்க என்று கல்லினத்தை ஏவிய பின் நேசமுடன் கல்லினங்கள் நெருங்கி மறைந்தது கான். வாய்க்காலின் அக்கரையில் வலிய பெரும் கல்லினத்தை நோக்கி அழைத்த பின்பு நீர் மீதில் வந்தது கான். ஈத்த மரக்குலையை எங்கள் நபி அழைத்து ஏத்தாக போக சொன்ன எங்கள் நயினார்கான். 300 பேர்களுக்கு மோசமர ஓர் சஹனில் அன்ன ஓசி பனத்தை அழகாய் அமைத்தனர்கான். அஹதான நாயகனை 6 ஷேரி காட்சி செய்தார். உஹது மலையை ஊதைத்தார் அலையாமல். ஈத்த மட்டை தன்னை எடுத்து காஷத்துக்கு ஏத்த முள்ள பட்டயமாய் ஈந்தார் பெரும் படையில். ஊலர்ந்த உர்ஷூனை ஊனமைத்த பட்டயமாய் கலந்து பெரும்படையில் கத்தியில்லா பேர் கழித்தார். ஆட்டும் கூரங்கு
அஹ்மதுடன் அஞ்சனவே தேட்ட மூடன் தின்ற பின்பு செப்பி ஊரைத்தது கான் கடிந்த ஈருளில் கரித்தலி போல் ஆமீனுக்கு தொடர்ந்தேகி வந்தது கான் துய்யோன் பரக்கத்தினார் படை வந்து சூழ்ந்த பின்பு பயகாம்பரும் மன்னையல்லி சடுதி ஏறிந்தவர்கள் சங்கை கெட்டு ஓடினார்கள். ஊலு செய்த தண்ணீரை உண்டோர் வசக்கேடு மலை போல் அகன்றது கான் வரிசையுள்ள தண்ணீரால் அன்னோ அருந்தையிலே அழகாய் தஸ்பீஹ் உன்னி ஊரைத்தது கான் உன்னு கலரிதனில் நீல சடியில்லானார் முஹம்மதற்கு மீள வருகையிலே மூகில் குடையாய் வந்தது கான் ஏற ஒன்ன பெருமரத்தை ஏறு மரமாக்கி வைத்த நூறெளிவில் ஊசிதனை நோக்கி ஹோமைரா எடுத்தார். சப்போர மஞ்சேரி சங்கையோடனே அருஷில் ஒப்பு உவமை இல்லானை ஈரும் விழியால் கட்சி செய்தார். ஹீராவும் துவைரும் கிருபையுள்ளோர் ஏறினதால் தராப்பாய் அலைந்தது கான் சந்தோஷமாய் குஷியாய் மலையில் இருக்கையிலே வன்னி பீராசிலந்தி கலை போல் கயறு நெய்து கருத்தாக கூவிட்டு கான் கோஃபார்கள் வந்து குறித்தவர்கள் பார்த்த பின்பு கஃபார் அவர்கள் கண்ணை ஆழித்தாமல் வீட்டை வளைந்த பின்பு வீருடையோர் மன்னையல்லி தேடிய காபிர்கள் மேல் தூவி நடந்தனர்கான் கராக்கத்தினும் வந்தல் துய்ய பாரி கால் நிலத்தில் வாராமல் பதிந்தது கான் வருஷையோடையோர் பொருட்டால் பட்டயத்தாலே பயகாம்பரை ஒருந்தல் பெட்ட வந்து கை சோர்ந்து வீறு முத்தியாக நின்றான். கெஞ்சி இறந்தான் கிருபை நாரிடத்தில் முன் சகுனம் இல்லார் முனியாமல் போகச் சொன்னார். காதியும் அனசவர்க்கு கருதி துவாமிறந்தார். நாதன் அருளால் நலம் மிகுதி பெற்றார்கான் மஹமூதேனும் ஆவர்த்தல் வாங்குடைய வதனந்தனில் அஹ்மதி ரசூலும் இந்தார் அழகாம் புலி போலானார். நாஃபிஅத்து என்பவர்க்கு நைனார் துஆவிரந்தார். நோவு பீனி இல்லாமல் 160 ஈ கொசுகு மேலில் ஈராது ஒரு காலம் நோக்குமடி மண்ணிலில்லா 100 முஹம்மதர்கான் தீட்டான் தரமிகுதி சுல்தான் முஹம்மதற்கு மட்டில் அடங்காத பஹரு பேலாயிருக்கும். ஔலியா எண்ணி எல்லாம் அவர் கடலில் ஆயிருக்கும். நவிலும் படிகேட்டு நடக்கின்ற நாயகர்கான் தாட்சி மிகுதியுள்ள சங்க
தங்கை நைனாரி ரசூல் தீட்சை பெற்றார்களுக்கு சீரப்பாய் சலாம் முறைப்பார். ஆடு சௌறு ஒட்டகங்கள் அஹ்மதி ரசூல் கரப்பார். அட்டை அவர் கையால் அழகாய் கழுவர் கால். வீட்டை திருக்கரத்தா விலங்க பேருக்கும் அவர் காட்டில் ஊளரம் பழத்தை கருங்குலையை தின்னுவர்கான். கம்போலி சுஃபான மூடைய கோதடிகள் நபி ரசூல் சீரப்பாக தாம் முடிப்பார். அம்புவியில் முன்னடக்க அஹ்மதி ரசூல் பொருந்தார். தும்பு விறகு தன்னை சுமந்து வருபவர்கான். எடுக்க ஒன்னா கல்லினத்தை எடுத்து சுமந்து வந்து அடுத்து உதுமான் கபரில் அலாமத்து வைத்தவர்கான். அஹ்மதி ரசூலோ ஆயிஷத்து மாதாவோ மகுனமுடன் ஈசலி வாகாய் நடப்பார்கள். ஒரு கால் இவர் அவர் முந்துவார், ஒரு கால் இவர் முந்துவார். தீரு காட்சி செய்து நபி சீராகும் என்றுரைப்பார். சீலை பிள்ளை சமைத்து சீரியார் விளையாட ஆலம் நபி போருந்தி ஆமத்தாமல் பார்த்து நிற்பார். மாதவிடையாயிருக்கும் வள்ளி மிஞ்சும் தண்ணீரை காதமன கவரோ கருணை நயினார் குடிப்பார். ஆயிஷத்து தன்னை அழதாய் உனுக்கில் வைத்து மாயிசம் பெர்சீலப்போ மங்கையர்க்கு காட்டுவர்கார். பேரர் ஹசன் ஹுசைனை பிரிசமாய் தோளில் வைத்து சீராக கொண்டேகோ சின்கல் முஹம்மதர்கான். ஜைனபு நாச்சியர்தல் சீரப்பான பிள்ளைதனை சீனத்துடன் தோளில் வைக்கும் சீமான் முஹம்மதர்கான். வீட்டிலுள்ள வேலைதனை வேத முஹம்மதனார் கூட வீட்டில் இருந்து கூசாமல் செய்பவர்கான். பெண்டுகள் பிள்ளையுடன் பேரன்மார் தங்களுடன் வெற்றியுடன் நன்றி செய்து வீராயிருந்தனர்கான். ஆட்டுதால் சின்ன அழைத்தால் நபி ரசூல் மாற்றேன் என்று சொல்லாமல் வழிபாடாயேகுவர்கான். ஆசாரில் ஏகி வருஷையுடன் நன்மை திம்மை கூசாமல் சொல்லும் எங்கள் ख्वाजा முஹம்மதர்கான். கடையில் சரக்கு கொண்டு கையிலே இருக்கையிலே தொடர்ந்தவர்கள் கேட்பார்கள் துய்யோர் கொடுக்கார்கான். படையில் புலியாம் பயகாம்பர் நம்மி ரசூல் அடியாரை பெண்டுகளை அடியார் ஒரு காலோ பெண்டுகள் பிள்ளையுடன் பெருமையுள்ள ஷீஷருடன் வென்றியுடன் மூதனோ வீராக சொல்லுவர்கான். 2 லட்சம் பேர்களுண்டு நல்லனையினார்க்கு முண்டி அவர்கள் தம்மை மூனியார் ஒரு காலம் கல்பூரங்காமல் இரசூல் கருதி ஒரு காலம்
கல்வு நாய் தன்னை கடிந்து நோக்காடு செய்யார் எறும்பு கொசு இனத்தை இறங்கி ஒரு காலும் தீரமுண்டு செய்து கொள்ளார் திங்கள் முஹம்மதற்கார் தகப்பனில்லா பிள்ளை தன்னை தலையை தடவி கொண்டு ஊகப்பான கூட்டி உண்ணோ உண்மை முஹம்மதற்கார் தட்டு முட்டு கண்டால் சங்கையுள்ள நம்மை நார் கட்டி சுமந்து கருவீட்டில் சொல்லுவர்கார் அன்னம் கரி தன்னை ஐபாய் ஒரு காலம் உன்னி ஊரையாத உண்மை முஹம்மதற்கார் பிள்ளை அடியார்கள் பெண்கள் பீரர் குற்றமெல்லாம் தள்ளி பொறுக்கும் எங்கள் சங்கை முஹம்மதற்கார் ஈரக்கமும் மிகுதியுள்ள எங்கள் நாரி ரசூல் இறக்க வந்த பேர்களுக்கு ஈவார் முதல் மிகுதி காற்றும் கடலும் கருமேகமும் மலையும் ஏத்த நபி கோகைக்கு இவை எல்லாம் ஒவ்வாது தேடி வந்த பேர்களுக்கு செய்து முஹம்மதனார் ஆடை வெள்ளி பொன்னினங்கள் அழகாய் கொடுப்போர்கள் வானவரும் பூமியரும் வருஷை அம்பியாமாரும் தானமூடம் ஒவ்வார்கள் தகுமாம் வணக்கத்துக்கு ஈரவில் மொழித்து ஈரையோனை ஒரு காலில் பருதி அளவோ பரிவாய் வணங்குவர்கான் குருவியினம் போல் கூறல் விட்டு அழுது நின்று மருவி ரஹ்மானை வணங்கும் முஹம்மதற்கான் உம்மத்தில் மேலிறங்கோ உண்மை முஹம்மதனார் இம்மிறைந்த போலே இரவில் அழுவுவர்கான் குருவா முஹம்மதனார் குதாயை பயந்திரவில் அருவி நீர் போலே அழுவார்கான் ஆனி முத்தாய் திங்கள் வியாழம் சிறப்பான வெள்ளிதனில் சங்கை ஐயாமுல் ஃபீலில் தக்க நோன்புள்ளவர்கான் ரஜபு ஷஅபான் அவமரஃபா ஆஷூரா திசையா முஹர்ரம் தனில் தீனுடைய நோன்பு வைப்பார் சதக்காவை தின்னாத சங்கைனை நாரி ரசூல் பது காவல் நாளைக்கெந்து பாங்காய் கொடுப்பவர்கான் மதி போல் வதனுடைய வல்லல் பயகாம்பரு ஹதியாக்கேதீராய் கனமாய் கொடுப்பவர்கான் துனியாவை நாடாத துய்ய நபி ரசூல் கனியான நாயகனை கண்டு வணங்குவர்கான் பசியால் இடையிற்கல்லை பாங்காக வைத்து கட்டும் குஷியாக நின்று தொழோ ख्वाजा முஹம்மதற்கார் போட்டு பொறுப்பார் ஃபுர்கான முஹம்மதனார் ஆட்டு தோல் மேலே அழகாய் உறங்குவர்
கொடுப்பார் மூடியான கம்பளியில் முஹம்மதி ரசூல் நைனார் மடியாமல் நீத்தம் வடிவாய் உறங்குவர்கார் மரத்தாலே பாத்திரத்தில் வரிசை நபி நாரி ரசூல் காத்தாலே கோரி தின்பார் கலரிதனிலே இருந்து கரிவான ரொட்டிதனை கனத்த பசியாயிருந்து பரிவாக தின்னும் எங்கள் ஃபஹ்ரான நைனார்கார் ஏலியார்கள் தம்மை இறங்கி புகழ்ச்சி செய்வார் தெளிவாய் அவர்களுடன் சீரப்பாய் கலந்திருப்பார் ஈரப்பார் இறை பக்கரில் என்னை எளியோரினத்தில் பரப்பாக கூட்டருள்வாய் படைத்தோனே என்று செப்பி சொல்வார் நபி எலியார் சீமாம் தனக்கு முன்பாய் செல்வார் ஜன்னத்துக்கு சீராகதா வருஷம் ஒரு நாள் இருக்கால் உன்னாத நம்மி ரசூல் கீரி போல் கொடை கொடுப்பார் கேட்டு வந்த பேர்களுக்கு தோல் காதும் பால் நிரம்ப தின்னாத நம்மி ரசூல் மாலாசை தன்னை வருடார் ஒரு காலோ 40 நாளளவோ நபி வீட்டிலே நெருப்பு கோர்ப்பாக இல்லை என்றார் குணமான ஆயிஷத்து ஈத்தம் பழமோ இனிய தண்ணீரும் புசித்து ஏத்தமுடன் இருந்தார் எங்கள் நயினார் ரசூல் பீத்தீகு நறுசுரக்காய் விருப்பமுள்ள வெள்ளரிக்காய் வெற்றியுள்ள நம் நைனார் விருப்பமுடன் தின்பவர்கான் ஈத்த பழமோ இனிய முந்திரி பழமோ ஏத்தமாக தின்ன எங்கள் ஈரசூல் முஹம்மதர்கான் ஈர வெங்காயம் ஈரசூல் முஹம்மதனார் சீராக வெந்த பின்பு தின்ன மூடன் தின்றனர்கான் தோல் காதும் பூரொட்டியை துய்ய நபி ரசூல் ஆள்களுக்கு கொடுத்து அழகாய் அருந்துவர்கான் கோழிரச்சி கொக்கிரச்சி ஹோத்திரச்சி முசலிரச்சி நீல முல்ல மர இறைச்சி நபினார் அருந்துவர்கான் கூற்றம் பொறுக்கும் எங்கள் ख्वाजा முஹம்மதர்கார் கத்தி பறைவார்கள் கனம் அறிய மாட்டாமல் பத்தி இழுப்பார்கள் பரிவட்ட கம்பளியை புத்தியுள்ள மனிதருந்து போருப்பா நபி ரசூல் ஆகாத பேச்சுரையை அலி உமரு கேட்டளவில் வாகான வால் பிடுங்கி வதை போம் என்றுரைப்பார் அப்பல் நபி சொல்வார் அறியாத மாந்த நிலவோ ஓப்பாய் கொடை கொடுத்து ஓடி போய் என்றுரைப்பார் நபி ரசூல் வீடுதனில் இரண்டிரஷராமலவோ அவித்த வசிபனங்கள் ஆயிஷா இல்லை என்றார் 3-4 நாள் முஹம்மது ரசூல் நகி
நபியினார் தாண்ட பசியார் தழும்பாதிருப்பார்கான் வாந்த மிகுதியுள்ள வல்லல் முஹம்மதனார் கூந்தாலி கொண்டு குடியத்தை வெட்டினர்கான் ஆட்டை அறுத்து அறிந்தார் சில மனிதர் காட்டில் நபி ரசூல் ஹத்தப் மிக கொண்டு வந்தார் அகமலப்பும் முகமலப்பும் ஆதரவும் மிகுதியுள்ளோர் தகுதியுடன் நானிலத்தில் சங்கையுடன் நேருவர்கான் தாட்சியுடன் பிறகாலே சங்கையுள்ள பேர்களே தீட்சை பெற்றையார்கள் தம்மை செப்பமுடன் வைப்பவர்கான் கஸ்தூரியும் அம்பரும் காஃபூரும் சந்தனமும் விஸ்துடையோர் ஃபலூலத்துக்கு மிஷ்கி வைகள் ஒவ்வாது ஆசாரம் செய்யோ அஹமதி ரசூல் நயினார் பேசார் விழி பேச்சு பேசுவை எல்லாம் வஹ்யா உத்தாரம் மண்டி ஒரு காலும் ஒரு செயல்கள் வித்தாரமாக செய்யார் வீரர் முஹம்மதர்கான் சொல்லும் செயலும் துருஸ்தான ஹாலனவோ அல்லும் பகலும் அதபாயிருப்பவர்கான் துன்னியாவின் வாழ்க்கையெல்லாம் துய்யோர் முனிந்து கொண்டு கனியான வல்லவனை காலமெல்லாம் காதல் வைத்தார் ஃபுலுக்கியான் என்பவர்தாம் பூமி எல்லாம் திரிந்தார் குல்கழகாம் நன்னபிய கூஷியாக காணவெந்து பொன்னாலே தௌராத்தில் பேருமான் நபினத்தை மின்னோளி போல் கண்டதினால் மிகுதி இஷ்காய் திரிந்தார் ஆகாயஹூக்கியாறு தானிவர் வன்னிப்பை பாகமாய் கண்டார் மறுநாள் இருமடங்காய் இந்த படி அவனோ இயல்பை அறுத்துவரை அந்த முல்ல வஸ்து இயல்பு அழகாய் வளர்ந்து வரும் தௌராத்தோ இஞ்சினோ சங்கையுள்ள வேதங்களோ ஔராது நபி வசஃபு அழகாய் மிகுதி வரும் அரிஷோ குருசோ அவரோ சுபை கேட்டலையோ பரிசோ கடல் மலையோ பயகாம்பரை புகழோ பறக்கின்ற பட்சியெல்லாம் பத சுரம்பர் பேரை கேட்டால் ஓரக்கம் இழந்து ஒரு தாரையாய் கேட்கும் வல்லாஹி 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 சொல்லால் தொலையாது துய்யோர் புகழ் படைப்பார் அறுபதல்ஃபும் முப்பதல்ஃபும் ஆக துகை இருவரிலோ மறைவாய் கபுரமைந்தார் மறையோர் புதனிரவில் மூசா உடப்பிறந்தான் உம்மு கல்தும் நாச்சியையோ முருசல் நபி ஈசா மாதானல் மரியமையோ மோசன் ஃபிரௌன் மர்ரத்தேனம் ஆசியையோ முருசலர காசானோர் சொர்க்கமதில் மனமுடிப்பார்
எங்கள் நபி கபுயை 70,000 வானவர்கள் சங்கையுடன் சூழ்ந்து நிற்பார் தரணி முடிவலவோ வல்லான் அருட்படியே வானவர்கள் முறை முறையே நல்லார் நபி தமக்கு நல்ல சலவாத் உரைப்பார் பொன்னாலே துப்பவோ பொன்னாலே கிம்திலோ என்னாலும் மின்னொளி போய் இலங்கும் எங்கள் நபி கபுரு என்னுடைய பாவத்தினால் எங்கள் நபி ரௌலாவை உன்னி போய் காணாமேல் யா செய்தி பாவிக்கு நாடி துவாவிரவோ நோய் தோஷம் வாராமல் நோக்கி துஆவிரவோ முந்த எழுப்பப்படும் முஹம்மதி ரசூல் நபியை பிந்தி எல்லா முருசல்களும் பீரகாய் எழுவார்கள் வானவர்களோ ரசூலும் வல்லி வானிழலில் சீனம் தூடன் நிற்பார்கள் செம்மலை சூழ்ந்து கொண்டு உம்மத்தை தேடி நிற்பார் உண்மை முஹம்மதனார் செம்மி வருவார்கள் சீரப்புடையோர் உம்மத்துகள் பொறுப்பதியில் சென்று போகு கலியானம் செய்து துருப்பாக காட்சி செய்த சூகி தங்கு இருப்பவர்கான் வல்ல பேரியோனே வல்லல் நபியுடனே தொல்லையற ஸ்வர்க்கம் செல்ல உதவி செய்வார் ஏழு கடலோ எழுவானமும் அரிஷோ வாழ்வுடையோர் ஒஸ்பெழுத மாட்டாதுமை வாங்காய் முத்திரை போலடுகிறே மிஸ்கி சாம் என்பவன் தான் முத்தில் ஊதி தோர்தல் மேலான ஔசாஃபை துய்ய சலவாத்து கொண்டோ துய்ய கருணை கொண்டோ மெய்யோடைய நபிதமக்கும் விருப்பமுள்ள தோழருக்கும் வானோ அருஷோ வருஷை கூறுசும் திரையும் மீமும் பொழுதும் இந்தோ மிகுதி சலவாத்துரைக்கும் ஆண்ட பெரியோன் அஹ்மதி ரசூல் நபியை நீண்ட புகழாய் நிரப்பினான் வேதம் தனில் தாஹா என்றோ யாசின் என்றோ தங்குமான ஹாமிம் என்றோ வாகான பேருரைத்து வல்லான் வீழித்தனர்கான் துன்யாவில் மன்னலை துளை கரித்து என்னாலே கனியான நாயகரை கவலரிது கல்லாலே மக்கந்தனில் பீரம் வாகாய் வளைந்தொழுது சக்கரவே நாலுபத்தில் சங்கை பட்டம் வந்தது கான் பின்பு அஷராண்டு பெருமை மக்கத்தில் இருந்தார்
மதீனம் தன்னில் அஷர் 3 ஆண்டிருந்தார். 63 ஆண்டில் அஹ்மதி ரசூல் நைனார் சீரப்பாய் மௌத்தானார். திங்கட்கிழமைதனில் அஸ்ஹாபடங்களை எல்லாம் அழுது மதி இழந்து பீசகாமல் ஆயிஷத்தின் பீரையில் அடக்கினர்கான். எல்லா படைப்போ அவர் மௌத்து காயிறங்கி வல்லாம் தன் பக்கல் பொக்காவாய் அழுதார்கள். வீடிழந்தார் சில மனிதர், வேலி இழந்தார் சில மனிதர், சோனிழந்தார் சில மனிதர், தீன் இழந்தார் சில மனிதர், உயிர் இழந்தார் சில மனிதர், உடல் இழந்தார் சில மனிதர், சைர் இழந்தார் சில மனிதர், சம்திழந்தார் சில மனிதர். காற்று கடல் அமளியிலே கப்பலிலே ஆனவர் போல் ஏற்ற முல்ல யார்களெல்லாம் இருந்தங்கு அழுதார்கள். கபூரை வளைந்து கரைந்தழுது நோக்காடாய் சபூரை இழந்து சலித்தார்கள் காலமெல்லா. பெண்டுகள் எல்லோரும் பேதலித்து புத்தியினிந்து கண்டினங்கள் போலே கதறி அழுதனர்கள். ரபியுல் அவ்வல் மாதம் 6 திங்களிலே ஹபீபி ரசூல் நயினார் கபூரில் ஒடுங்கினர்கான். முன்னோன் விதிப்படி எழுந்து மீமாமில்லாமல் தன்னாக மலக்குமனு தனி தனியே தொழுதனர்கான். நபியுல்லா மாலைதனை நன்றாய் குறைதீர பவுலியுடன் கேட்பவர்க்கு பாவம் பிணி நோயகலோ. வல்லாஹி தனை கொண்டு மாறுந்து பொந்தஹ்பா பல் எங்கிலும் ஃபீகதின் மன்றாட்டு தேடுகிறேன். ஹாமீம் நபியுடைய கருணை மிக உண்டாக. ஆமீன் ஆமீன். அல்லாஹ் உதவி செய்வான். மௌலாயா சல்லி வஸல்லிம் دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم.